ஹாய், இன்னைக்கு நம்ம சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற பாம்பன் சுவாமிகள் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் மன நிம்மதியை தரும்னே சொல்லலாங்க. இந்த ஆலயத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 131வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருநாளா மே 11 நடத்துறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனேவே பக்தர்கள் அனைவரும் அவர்களோட வேண்டுதலை விளக்கு தீபம் போட்டு ஏத்துறத நம்ம பார்க்குறோம். உள்ள என்னதான் மன அமைதியான கோயிலா இருந்தாலும் மரம் செடி கொடிகளை பார்த்தோன்னே மனசு எல்லாமே ரொம்பவே ஆத்ம திருப்தியா ஆயிடுச்சு. உள்ள நுழைஞ்ச உடனேவே பாம்பன் சுவாமிகளோட ஜீவ சமாதி இருந்துச்சு. அவரை சுற்றி வழிபட்டு வந்து விபூதி எல்லாம் இட்டுட்டு நேராக முருகரை தரிசிக்கிறதுக்காக பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துக்கு உள்ளேயே இருக்கிற முருகரை தரிசிக்கிறதுக்காக வந்துட்டேன். நான் வந்தது செவ்வாய்க்கிழமைன்றதுனால பாம்பன் சுவாமிகள் ஆலயம் ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நின்று நிதானமாக சாமி தரிசனம் பண்ணிட்டு தேவஸ்தான பிரசாத கவுண்டரில் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பாம்பன் சுவாமிகளோட அலுவலகத்துக்குள்ளே இருக்கிற இந்த பாம்பன் சுவாமிகள் தியான மண்டபத்துக்கு தான் வந்திருந்தேன். தியானம்லாம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனேவே புக் ஸ்டாலையும் பார்த்தேன். அங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஊதுபத்தி முதல் அவருடைய சிலை வரைக்கும் எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்பவே மன நிம்மதியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் இவரை நான் இன்னைக்கு பார்த்ததில்ல. நீங்களும் சென்னை திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கோங்க. இந்த மாதிரி பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.